அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வாக்கிபத்துலில் முத்தகீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் அம்மா பஅத். கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹு ரப்புல் ஆலமீன் நமக்கு அருளி இருக்கக்கூடிய தீனுல் இஸ்லாத்திலே குர்பானி என்று சொல்லக்கூடிய ஒரு வணக்க வழிபாட்டை அல்லாஹுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்றுக் கொடுத்தார்கள். குறிப்பாக அல்லாஹுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த பெருநாளுடைய தினத்திலே யார் ஒருவருக்கு வசதி இருக்கின்றதோ அவர் ஒரு ஆட்டை அறுத்து அல்லாஹ்வுக்காக அதை பங்கிட்டு கொடுக்கட்டும் என்று சொன்னார்கள். ஆக உலமாக்களுடைய கருத்து என்னவென்று சொன்னால், அன்றைய தினத்தின் அவர்களுடைய செலவுகள் எல்லாம் போக ஒரு ஆடு வாங்கியோ அல்லது ஒரு மாட்டில் ஒட்டகத்தில் 7ல் ஒரு பங்காகவோ கூட்டு குர்பானியாகவோ சேர்ந்து அவருக்கு குர்பானி கொடுக்க முடியும் என்று சொன்னால் அவர் கொடுக்க வேண்டும். சொல்லிவிட்டு அல்லாஹ்வுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யார் வசதி இருந்தும் குர்பானி கொடுக்கவில்லையோ அவர் நாம் தொழக்கூடிய இந்த திடலை நெருங்க வேண்டாம், வலா தக்ரபன்ன முஸல்லானா என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இந்த ஒரு ஹதீஸை நாம பார்க்கும்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி ஒரு வார்த்தையை சொல்லுவாங்களா என்று நினைக்க கூட தோணும். தொழுகையின் பக்கம் நெருங்காதேன்னு சொன்னா இது ஒன்றும் கடமையான தொழுகை கிடையாது. அப்போ எப்படி ஒரு குர்பானியை முக்கியத்துவமாக நினைத்து கொடுப்பதை நீ சாதாரணமாக கருதுகிறாயோ, தொழுகை மட்டும் சாதாரணமானது அல்ல. ஆகவே யாருக்கு வசதி இருக்கிறதோ அவர் கண்டிப்பாக குர்பானி கொடுக்க வேண்டும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கின்ற காரணத்தினால் முஸ்லிம்களிடத்தில் தவறான ஒரு நம்பிக்கை என்னவென்று சொன்னால், யார் ஜகாத்து கொடுக்கக்கூடிய அளவுக்கு வசதியாக இருக்கிறாங்களோ அவங்கள் மீதுதான் குர்பானி கடமை என்று நினைத்து இருக்கின்றோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி சொல்லவில்லை. மாறாக சஹாபாக்கள் அப்படி விளங்கவும் இல்லை. ஜகாத் என்பது வேறு, அது அதற்குரிய நிசாபை அடையும் பொழுது நாம் ஒவ்வொருவரும் கொடுக்க வேண்டும். குர்பானி என்பது இந்த வரக்கூடிய பக்ரீத் பெருநாள் என்று சொல்லக்கூடிய ஈதுல் அதாவுடைய தினத்தில நம்முடைய செலவுகள் சாதாரணமாக என்ன நம்முடைய செலவுகள், அது போக நம்மளால ஒரு ஆடு வாங்க முடியும், ஆட்டை வாங்கி கொடுக்கலாம். நம்மளால இல்லை அவ்வளவு வசதி இல்லை, ஒரு கூட்டு குர்பானியில் 3000 ரூபா 4000 ரூபாங்கிறாங்க, அதுல சேர்ந்து கொடுக்கணும், குறைந்தபட்சம் இதை கொடுக்கணும். அப்ப இப்படி கொடுக்கக்கூடிய அந்த குர்பானியுடைய இறைச்சியை நீங்களும் உண்ணுங்கள், பிறருக்கும் கொடுங்கள், சேமித்தும் வைத்துக் கொள்ளுங்கள்ங்கிறாங்க. ஆகவே குர்பானியுடைய இறைச்சியை பொறுத்த வரைக்கும் அதை நாம உண்ணலாம், பிறருக்கு கொடுக்கலாம், சேமித்து வைத்துக் கொள்ளலாம். இது எந்த சதவிகிதத்தையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லவில்லை. 3ஆ பிரிக்கணும் 7ஆ பிரிக்கணும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லல. அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் கூறாத ஒன்றை நாம மார்க்கமாக ஆக்கி கொள்ளக்கூடாது. ஆகவே குர்பானி என்று சொல்லக்கூடியது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய மகன் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாமை அல்லாஹ்வுக்காக அறுக்க முற்பட்டதற்கு பகரமாக ஒரு உயிரை அறுத்து அதை ஏழைகளுக்கு பங்கிட்டு கொடுக்கக்கூடிய நினைவு கூறக்கூடிய ஒரு சம்பவம் என்ற காரணத்தினால் இந்த ஹஜ்ஜுடைய நாளில ஹஜ்ஜு செல்லக்கூடியவர்கள் எல்லாம் இந்த தியாகத்தை நேரடியாக பார்ப்பார்கள், அந்த இடத்தையெல்லாம் போய் பார்ப்பார்கள், அந்த சம்பவங்கள் எல்லாம் நினைவு கூறுவார்கள். நாம் குறைந்தபட்சம் இங்கு இருந்து ஒரு இறை தூதர் தன்னுடைய மகனையே அல்லாஹ்விற்காக பலி கொடுப்பதற்கு முன் வந்த நாள் என்பதை நினைவு கூர்ந்து அல்லாஹ்விற்காக எதையும் அர்ப்பணிக்கக்கூடிய ஒரு தியாகம் செய்யக்கூடியவர்களாக முஸ்லிம்கள் இருக்க வேண்டும் என்ற ஒரே காரணத்திற்காகத்தான் இது கொடுக்கப்படுகின்றது. அந்த இறைச்சியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் உண்ணுங்கள், பிறருக்கும் கொடுங்கள், சேமித்து வைத்துக் கொள்ளுங்கள். லையனால் அல்லாஹ் லுஹூமுஹா வலா திமாவுஹா வலாக்கின் யனாலுஹு தக்வா மின்கும். நீங்கள் அறுத்து பீரிட்டு வரக்கூடிய இரத்தம் அல்லாஹுவை சென்று அடைவதில்லை, நீங்கள் பங்கிட்டு கொடுக்கக்கூடிய இறைச்சி அல்லாஹுவை சென்று அடைவதில்லை. வலாக்கின் யனாலுஹு தக்வா மின்கும். ஆனால் உங்களுடைய தக்குவா என்று சொல்லக்கூடிய இறைச்சம் தான் அல்லாஹ்விடத்தில் போகிறது என்று சொன்னால் நீங்கள் 20,000 ரூபாய்க்கு ஒரு ஆட்டை வாங்கி கொடுக்கலாம், 10,000 ரூபாய்க்கு ஒரு ஆட்டை வாங்கி கொடுக்கலாம், 3000 ரூபாய்க்கு ஒரு கூட்டு குர்பானி கொடுக்கலாம். பெருமைக்காக நீங்கள் ராஜஸ்தான்ல இருந்து 1 லட்ச ரூபாய் செலவு பண்ணி ஒட்டகத்தை கொண்டு வர வேண்டிய அவசியம் இல்லை. ஒட்டகம் என்பதெல்லாம் நம்முடைய அன்றாட உணவுல இருக்கிறது கிடையாது. அப்ப இது ஒரு பெருமை. அப்ப பெருமைக்காக இதை செய்யக்கூடாது. ஏனென்று கேட்டால் அப்துல்லா இப்னு மசூத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் 2-3 ஆடுகளை கொடுப்பதையும் கண்டித்தார்கள். அல்லாஹ்வுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஆட்டை கொடுக்கும்படிதான் நமக்கு சொன்னார்கள். நம்ம வீட்டுக்கு தேவையான நம்ம 10 ஆட்டை அறுத்துக்கலாம், அது வேற பிரச்சனை. குர்பானி என்று சொல்லுவது ஒண்ணுதான். அல்லாஹ்வுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாங்கள் ஒன்றைத்தான் கொடுத்தோம் என்று மக்கள் 2-3 என்று பெருமைக்காக குர்பானி கொடுக்கின்றார்கள். ஆகவே பெருமை என்ற அந்த விதத்திலே நம்முடைய குர்பானி அமைந்துவிடக் கூடாது. அல்லாஹ்விற்காக செய்யக்கூடிய இது ஒரு வணக்கமாகத்தான் நாம் செய்ய வேண்டும். அல்லாஹ் அதை பொறிந்து கொள்வானேயானால் அந்த நன்மைகள் நமக்கு கிடைக்கும். ஆகவே நதர்மி சகோதர சகோதரிகளே, இந்த குர்பானி என்று சொல்லக்கூடிய விஷயத்திலே பெருமை என்பது கூடாது, வீண் விரயம் என்பது இங்கே கூடாது. இது இறையச்சத்தோடு நாம் நிறைவேற்றக்கூடிய ஒரு வணக்கம் என்பதை விளங்கி, இது ஜகாத்து கொடுக்கக்கூடிய அளவுக்கு இருக்கக்கூடிய பணக்காரர்கள் மட்டும்தான் குர்பானி கொடுக்க வேண்டும் என்ற தவறான அந்த நம்பிக்கையை விட்டுவிட்டு அன்றைய தினத்தில் உங்களால் முடிந்த அளவிற்கு நீங்கள் ஒரு ஆட்டையோ அல்லது ஒரு முழு மாட்டையோ அல்லது மாட்டில் ஒரு பகுதி 7 என்பது கட்டாயம் அல்ல, அதிகபட்சம் 7. ஒரு பயணத்தில் இருந்த பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்தில் சஹாபாக்கள் 10 பேர் கூட கூட்டு சேர்ந்திருக்கிறாங்க. ஆக குறைந்தபட்சம் அந்த நிய்யத்து நமக்கு இருக்க வேண்டும். அந்த நிய்யத்தின் அடிப்படையிலே இந்த குர்பானி இறைவனிடத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்ற இறை அச்சம் நம்மிடத்தில் இருக்க வேண்டும். இறைவனுக்காக நாம் எதையும் கொடுக்க தயாராக இருக்கிறோம் என்ற நம்முடைய தியாகத்தையும்
நாம் அன்றைய தினத்திலே அல்லாஹுக்காக நினைவு கூற வேண்டும். அவ்வாறு நினைவு கூர்ந்து குர்பானி பற்றிய சட்டத்திட்டங்களை முறையாக படித்து விளங்கி அதன் அடிப்படையில் இந்த குர்பானியை நிறைவேற்றக்கூடிய மக்களாக அல்லாஹு ரப்புல் ஆலமீன் நம்மை ஆக்கி அருள் புரிவானாக. வாஹிரு தாவன் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.